வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். நம்ம பார்க்க போறோம் என்னன்னு கிரைம் டெஸ்ட் சீரிஸ்ல 13வது டெஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இந்த டெஸ்டோட பிடிஎஃப் 13 டெஸ்டோட பிடிஎஃப்மே நம்ம டெலிகிராம் லிங்க்ல கொடுத்துருக்கோம். டெலிகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணி டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டு அதுல இருக்கிற டெஸ்ட்டை நீங்க அடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? அதுல டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, டேரக்டா வீடியோக்குள்ள போலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. 13வது டெஸ்ட் நம்ம பார்க்க போறது கிரைம் டெஸ்ட் சீரிஸோட 13வது டெஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 4, எக்ஸ் பிளஸ் 6, எக்ஸ் பிளஸ் 8 என்ற எண்களின் சராசரி 20 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஓகேவா? மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 5 எண்களுடைய சராசரி தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒற்றைப்படை 5 ஒற்றைப்படை எண்களின் சராசரி என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப எக்ஸோட மதிப்பு முதல் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ணா போதும் அப்படின்னா 5 நம்பர் இருக்கா, 4 கழிச்சா போதும். ஓகேவா? 5 இருக்கு அப்படின்னா இதுல இருந்து 4 கழிங்க பார்க்கலாம். 4 கழிச்சா முதல் நம்பர் என்னன்னு இருக்கும்? 16. அப்ப இது எக்ஸ் 16. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 2 அப்படியே கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப 16னா 18 20 22 24 அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான். மிகச்சிறிய எண் எக்ஸ் மதிப்புன்னு கேட்கறாங்கன்னா மிகச்சிறிய எண் கேட்கறாங்க, இல்ல எக்ஸோட மதிப்பு கேட்கறாங்க அப்படின்னா இந்த 5 இருக்கிறதுல நீங்க 4 மைனஸ் பண்ணா போதும். ஒருவேளை 7 எண்களின் சராசரின்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்க, நீங்க 6 கழிச்சா போதும். 10 எண்களின் சராசரினா 9 கழிச்சா போதும். 12 எண்களின் சராசரினா 11 கழிச்சா போதும். எத்தனை எண்கள் கொடுக்குறாங்களோ அதோட முன்னாடி நம்பரை மைனஸ் பண்ணுங்க சராசரியோட. அதுதான் எக்ஸோட வேல்யூ. அதுதான் மிகச்சிறிய எண். புரியுதா? மிகப்பெரிய எண் கேட்டா என்ன பண்றதுன்னா இப்படி எழுதிதான் வரணுமான அவசியம் இல்ல. நீங்க இதை கழிக்கிறீங்களா? ஆக்சுவலா 5 எண்களின் சராசரினா அதோட முன்னாடி நம்பர் 4 கழிச்சா சின்ன நம்பர் கிடைக்கும். அதுவே 4 கூட்டினீங்க அப்படின்னா பெரிய நம்பர் கிடைக்கும் 24. இது 4 கூட்டி பாருங்க பார்க்கலாம். 20 பிளஸ் 4 24. மிகப்பெரிய எண் எது அதுல அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த முன்னாடி நம்பரை 4 கூட்டணும். அவ்வளவுதான். ஓகேவா? 7 எண்களின் சராசரின்னு கேட்கறாங்கன்னு வைங்களேன். சராசரி 7 எண்களின் சராசரி 20. மிகப்பெரிய எண் எது அதுல அப்படின்னு கேட்டாங்கன்னா 7 எண்ணுக்கு என்ன செய்யலாம்? 6 வந்து கூட்டிடலாம். ஓகேவா? பெரிய எண் எதுன்னு கேட்டாங்கன்னா சிறிய எண்ணுனா 6 கழிக்கணும். அவ்வளவுதான். ஒற்றைப்படை இரட்டைப்படைன்னு கேட்கும் போது ஓகேவா, இது வந்து ஆக்சுவலா ஒற்றைப்படை இரட்டைப்படையோட நம்பர் சீரிஸ் தான் இது. எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ், எக்ஸ் பிளஸ் 2, எக்ஸ் பிளஸ் 4, எக்ஸ் பிளஸ் 6, எக்ஸ் பிளஸ் 8. ஒரு இது ஒற்றைப்படை இரட்டைப்படைன்னு செக் பண்ணலாமா? எக்ஸ் இருக்கிறதுல 1 போடுங்க பார்க்கலாம். 1 இங்க எக்ஸ் பிளஸ் 2 3, எக்ஸ் பிளஸ் 4 1 வச்சுன்னா 1 பிளஸ் 4 5, 1 பிளஸ் 6 7, 1 பிளஸ் 8 9. அடுத்தடுத்த ஒற்றைப்படைகளின் சராசரின்னு அர்த்தம். இந்த ஃபார்முலா கொடுத்தாங்கன்னா அடுத்தடுத்த ஒற்றைப்படைன்னு அர்த்தம். ஏன் ஒற்றைப்படை தான் வரணுமா, இரட்டைப்படை வரக்கூடாதுன்னா இரட்டைப்படையும் வரலாம். இங்க எக்ஸ் இடத்துல 2 வச்சுனா 2 4 6 8 10 இருக்கும். அடுத்தடுத்த ஒற்றைப்படைகளின் சராசரி, அடுத்தடுத்த இரட்டைப்படைகளின் சராசரின்னு கேள்வி வருது இல்ல டைரக்டா இந்த ஃபார்முலா வருது அப்படின்னா எத்தனை நம்பர் இருக்கோ அதோட முன்னாடி நம்பரை சராசரியில இருந்து மைனஸ் பண்ணா சின்ன நம்பர். அந்த அதுல எத்தனை நம்பர் இருக்கோ அதோட முன்னாடி நம்பரை சராசரியில இருந்து கூட்டினா பெரிய நம்பர். அவ்வளவுதான் கொஸ்டின். புரியுதா? சரி, வேற ஒரு மெத்தடு இருக்கு. இதே கொஸ்டினுக்கு வேற மெத்தட் இருக்கு. சராசரி தான் எப்போதும் என்னவா இருக்கும் அப்படின்னா நடுவுல இருக்கும். ஓகேவா? சராசரி தான் நடுவுல இருக்கும். இதுல எல்லாத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு பாருங்க. எல்லா நம்பருக்கும் வித்தியாசம் பார்க்கணும். இங்க எக்ஸ்ல இருந்து 2 கூட்டியிருக்கான், இதுல 2 கூட்டிட்டு போயிருக்காங்களா? அப்ப வித்தியாசம் 2. இந்த மாதிரி வித்தியாசம் எல்லா நம்பருக்கும் 2 ஒரே வித்தியாசமா போயிட்டு இருக்குன்னா இதுல எத்தனை நம்பர் இருக்கோ அதுல நடுவுல இருக்கிற நம்பர் தான் சராசரி. இதுல மொத்தம் 5 இருக்கு. அப்ப நடுவுல இருக்கிற நம்பர் என்ன? எக்ஸ் பிளஸ் 4. அப்ப அந்த எக்ஸ் பிளஸ் 4 நடுவுல இருக்கிறவ தான் சராசரி 20. அப்ப எக்ஸ் பிளஸ் 4 20னா எக்ஸ் இங்க இருக்க பிளஸ் 4 அங்க வந்தா மைனஸ் 4 மாறிடுமா? 20 மைனஸ் 4. அப்ப எக்ஸ் என்னன்னு இருக்கும்? 16 இருக்கும். அவ்வளவுதான் எக்ஸோட வேல்யூ. இது கூட கொஞ்சம் 2 ஸ்டெப் எழுதுற மாதிரி இருக்கு. நீ டைரக்டா அந்த ஸ்டெப் தான் உனக்கு ஈஸியா இருக்கும். 5 அப்படின்னா 4 கழிச்சா ஆன்சர். புரியுதா? சரி, 2வது கொஸ்டின் போலாமா? 2வது கொஸ்டின் ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு 2வது கொஸ்டின் ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. 18 39. இதுல 18 எப்படி வருதுன்னு பார்ப்போம். 4 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் 16 பிளஸ் 2 18. இங்க 39ன்றது 6 ஸ்கொயர் 36 பிளஸ் 3 39. இங்க 8 ஸ்கொயர் 64 பிளஸ் 4 68. இங்க 10 ஸ்கொயர் 100 பிளஸ் 5 105. அப்ப என்ன பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க? 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் 10 ஸ்கொயர். அப்ப அடுத்த நம்பர் என்னன்னு போயிட்டு இருக்கோம்? 12 ஸ்கொயர்னு போயிருக்கோம். அடுத்த நம்பர்
12 ஸ்கொயர் என்ன 144. கூட என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான், கூட்டிட்டு வந்துட்டே இருக்கான். ஸ்கொயர் கூட 2 கூட்டுறான், 3 கூட்டுறான், 4 கூட்டுறான், 5 கூட்டுறான். அப்ப இங்க 6 கூட்டினா ஆன்சர். 6 கூட்டினா என்ன வந்திருக்கும் 150 வந்திருக்கும். அவ்வளவுதான். புரியுதா? ஸ்கொயரு, அதாவது ஈவன் நம்பர்ல போற ஸ்கொயரு அடுத்தடுத்த நம்பரை கூட்டுறான், வேற எதுவும் இல்ல. அப்ப இதை கூட்டினீங்க அப்படின்னா ஆன்சர் 150. ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் 150. ஓகேவா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது மூணாவது கொஸ்டின். ஒரு பாக்ஸ் கொடுத்து பின் ஒருவனவற்றில குழுவிற்கு தொடர்பு இல்லாத எழுத்து இணை எது, குரூப்ல குரூப் இந்த 4ல எது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த 4ல ஏதோ ஒண்ணு பொருந்தல, தப்பா இருக்கு, என்ன அப்படின்னு கேக்குறான். ஓகேவா? இப்ப இது பிஎஃப். பிக்கும் எஃப்க்கும் நடுவுல எத்தனை எழுத்து இருக்குன்னு பாரு பார்க்கலாம். சி டி இ 3 எழுத்து இருக்கு. ஓகேவா? டிக்கும் ஒய்க்கும் நடுவுல எத்தனை எழுத்து இருக்குன்னு பார்க்கலாமா. டீனா யூ வி டபிள்யூ எக்ஸ் 4 எழுத்து இருக்கு. எம்முக்கும் கியூக்கும் பார்க்கலாமா. எம் என் ஓ பி கியூ அங்கிட்டு இருக்கு, 3 எழுத்து இருக்காங்க. டபிள்யூனா டபிள்யூ எக்ஸ் ஒய் இஜெட் அடுத்து ஏ மறுபடியும் ரிப்பீட் பண்றான். அப்ப நீ இங்கிட்டு போட்டுறாரு, ஏ இங்கிட்டு போட்டுருக்காங்கன்னு சொல்லி நினைச்சுக்காத. இதுல குரூப்ல எதுன்னா இதுல 3 கொஸ்டின் இருக்கு, சார் 3 லெட்டர் விட்டுருக்கான், இங்க 3 லெட்டர் விட்டுருக்கான், இங்க 3 லெட்டர் விட்டுருக்கான். இந்த நம்பருக்கு மட்டும் இடையில எத்தனை நம்பர் விட்டுருக்கான், 4 லெட்டர் விட்டுருக்கான். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூணாவது கொஸ்டினுக்கு இந்த டி ஒய் தான் வித்தியாசமானது. தவறான இணையை தேர்ந்தெடுக்கணும். ஆன்சர் டி ஒய். இந்த 3க்கும் வித்தியாசம். ஒவ்வொரு லெட்டர்ல இருந்து இன்னொரு லெட்டர் போறதுக்கு 3 நம்பர் நடுவுல 3 லெட்டர் நடுவுல விட்டுருக்கான். இதுக்கு மட்டும் 4 லெட்டர் விட்டுருக்கான். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டி ஒய். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். ஒரு நாற்கரத்தின் கோணங்களின் விகிதம். ஆல்ரெடி நம்ம நாற்கரம் பார்த்தோம் நினைக்கிறேன், போன டெஸ்ட்ல, அதுக்கு முன்னாடி டெஸ்ட்ல எல்லாம் பார்த்திருப்போம். நாற்கரத்தின் கோணங்களின் கூடுதல் என்ன ஒரு கேள்வி. நாற்கரத்தின் கோணங்களின் கூடுதல் என்ன 360 டிகிரி. நாற்கரத்தின் கோணங்களின் கூடுதல் என்ன 360 டிகிரி. முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் என்ன 180 டிகிரி. இதுவே கேள்வியா கேட்கலாம். ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் என்னன்னா 180 டிகிரி. நாற்கரத்தின் கோணங்களின் கூடுதல் என்னன்னு கேட்டாங்கன்னா 360 டிகிரி. நாற்கரம்னா 360, முக்கோணம்னா 180. ஓகேவா? சரி, என்ன கேள்வி கேட்கறாங்க. நாற்கரத்தோட கோணங்கள் வந்து எந்த ரேஷியோல இருக்குன்னு பாரு. 1:3:4 ரேஷியோல இருக்கு. 1:3:4:7. இதோட கூடுதல் தான் என்னன்னு அர்த்தம் 360 டிகிரின்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் கூட்டலாமா. 1 3 4 4 4 8 8 7 15. இந்த 15 எக்ஸ் தான். இது எல்லாத்தையும் கூட்டாதான் இந்த 360 டிகிரி வரும். அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360 டிவைடட் பை 15 அப்படின்னு போடலாம். 15ஆல அடி பார்க்கலாம். 2 15 30, மீதி 60 இருக்கும். 4 15 60. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24. அவன் கேள்வி கேட்கறது என்னன்னு பாரு. மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய கோணத்துக்கு இடையே உள்ள விகிதம் என்ன, சரி வித்தியாசம் என்ன. மிகப்பெரிய என்னது 7, மிகச்சிறிய என்னது 1. இது ரெண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்கிறான். அப்போ 1க்கும் 7க்கும் வித்தியாசம் என்ன 6x. 1க்கும் 7க்கும் உள்ள வித்தியாசம் 6x. 6 இன்ட்டு 24x போட்டுனா ஆன்சர் வரும். 6 24 எவ்வளவு, 6 20 எவ்வளவு 120, 6 4 24. அப்ப 120 ஒரு 24 144 ஆன்சர். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 144. இல்ல உனக்கு இந்த இடம் புரியல அப்படின்னா நீ நார்மலா எக்ஸ கொண்டு போய் 1ல போய் மல்டிப்ளை பண்ணு 24 வரும். 7ல மறுபடியும் மல்டிப்ளை பண்ண ஒரு ஆன்சர் வரும். 2ஐயும் கழிச்சா 144 வரும். நான் அப்படி 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணாம இங்கேயே மைனஸ் பண்ணி மல்டிப்ளை பண்றேன். அவ்வளவு வேலையை குறைக்கிறேன் உனக்கு. ஓகேவா? சரி, இப்ப 4வது கொஸ்டின் ஆன்சர் என்ன, டி ஆப்ஷன் 144. அடுத்த கொஸ்டின் போலாமா. 5. ஒரு தேசிய நெடுஞ்சாலையில், இது 5வது என்னன்னா ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஒண்ணும் இல்ல, மேல இருந்து மொத்தமா ஒண்ணு கொடுத்துட்டு மேல இருந்து ஒண்ணு கீழே இருந்து ஒண்ணு கேட்பாங்க, அந்த ஃபார்மேட் தான். ஒரு தேசிய நெடுஞ்சாலையில 35 தெருவிளக்கு வரிசையா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஓகேவா? ஒன்றை தவிர அனைத்து விளக்குகளும் எரிந்தன. எரியாத விளக்கு வலப்பக்கத்தில் இருந்து 15வது இடம். அதாவது டோட்டலா எத்தனை இருக்கு அப்படின்னா 35. அதுல வலப்பக்கத்துல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 15ஆவதுல இருக்காங்க. இடப்பக்கத்துல இருந்து அதோட இட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு மொத்தம் கொடுத்துட்டு வலப்பக்கம் ஒண்ணு கொடுத்துட்டு இடப்பக்கம் கேட்கறாங்கன்னா என்ன அர்த்தம், மொத்தத்துல இருந்து ஒண்ணு கூட்டு 36, வலப்பக்கத்தை கழிச்சா ஆன்சர் கிடைக்கும். இப்போ வலப்பக்கத்தை கழிச்சா 6ல 5 போச்சுன்னா 1, 3ல 1 போச்சுன்னா 2. அப்ப ஆன்சர் எத்தனை இருக்கும் 21 அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான். புரியுதா? ஒரு மொத்தம் அதுல வலப்பக்கத்துல இருந்து ஒண்ணு கொடுத்துட்டா இடப்பக்கம் என்னன்னு கேட்கறாங்கன்னா மொத்தத்துல இருந்து ஒண்ணு கூட்டிக்கணும். வலப்பக்கத்தை கழிச்சா ஆன்சர். இல்ல மொத்தம் இடது பக்கம் கொடுத்துட்டு வலது பக்கம் கேட்கறனாலும் மொத்தத்துல இருந்து ஒண்ணு கூட்டிட்டு வலது பக்கத்தை கழிச்சா அங்க என்ன இடது பக்கம் கொடுத்துருக்கா அதை கழிச்சா ஆன்சர் வந்துடும். புரியுதா? சரி, அடுத்த கேள்வி போலாம். இது 5வது கேள்வி. 5வது கேள்விக்கான ஆன்சர் 21 டி ஆப்ஷன். ஓகேவா?
சரி, அடுத்து 6வது கொஸ்டின். ஒரு கை கடிகாரம் காலை 7:30 மணிக்கு, ஓகேவா, 7:30 மணிக்கு 7:30 மணி என்று மணியை காட்டுகிறது. 7:30 மணின்னு காட்டுதுன்னு சொல்றான், ஓகேவா. நார்மலா ஒரு கடிகாரத்தை போடுறேன். 12, 6, 3, 9, நீ 7, 8 இருக்கும். 7:30 மணிக்கு காட்டுதா? அப்ப 7:30 மணினா எங்கன்னு இருக்கும்? 7:30 மணி இப்படி இருக்கும், ஓகேவா. 7:30 மணிக்கு காட்டுது. அப்ப 7:30 மணிக்கு காட்டுது அப்படின்னா 7:30 மணிக்கு காட்டுது. அப்போது மணிமுள் தென்மேற்கு திசையை காட்டுகிறது. மணிமுள்ன்றது இந்த சின்ன முள்ள சொல்றாங்க. 7:30 அப்படின்னு சொல்றதா மணிமுள். அரைன்ற 7:30ன்றது இது வந்து என்ன சொல்லுவாங்க, நிமிட முள்ளுன்னு சொல்லுவாங்க. சின்ன முள்ள மணி முள்ளுன்னு சொல்லுவாங்க, பெரிய முள்ள நிமிட முள்ளுன்னு சொல்றாங்க. 7:30 அப்படின்றது அந்த அரைன்றது கரெக்டா நம்ம எங்க நிக்குது, அது நிமிட முள்ளு, இது மணிமுள்ளு. இப்ப அவன் என்ன கேட்கறான், மணிமுள் தென்மேற்கு திசையை காட்டுகிறது. அப்ப மணிமுள் 7 இங்க இருக்குதா, மணிமுள் எங்க காட்டுது, தென்மேற்கு. இது வந்து தெற்கு, இது வடக்கு, இது மேற்கு, இது கிழக்கு. 7:30ன்றது இப்படி இருக்கு, ஓகேவா. அந்த மணிமுள் சின்ன முள் எங்க இருக்கு, அப்படி 7 குறிக்குது, எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா தென்மேற்கு திசையை காட்டுது. கரெக்டா தான் இருக்கு, ஓகேவா. இப்ப அவன் என்ன கேட்கறான், 15 நிமிடத்திற்கு பின். 15 நிமிடத்திற்கு பின்னா இந்த பெரிய முள் எங்க காட்டும், இந்த நிமிடம் உள்ள 9 கிட்ட போயிடும். 7:30 அப்படின்றது சரி, 7:45 இப்படி போயிடும். அப்ப அவன் என்ன கேட்கறான், நிமிடம் உள்ள எந்த திசையை காட்டும், நிமிடம் உள்ள இதுதான் எந்த திசையை காட்டுது, இது மேற்கு திசை. அவ்வளவுதான் ஆன்சர். நிமிடம் எந்த திசையை காட்டும் அப்படின்னா மேற்கு திசையை காட்டும். அப்ப ஆன்சர் 6வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன், ஓகேவா. அவன் சொல்லி இருக்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிருக்கோம். 7:30ன்றது 7 எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நார்மல் கிளாக்லயே 6, 7, 8 இந்த இடத்துல தான் நமக்கு சின்ன முள் இருக்கு. அப்ப அந்த 7:30 எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தென்மேற்கு திசையில இருக்கு. அதே நம்மளுக்கு காமன் நேரத்துல பெரிய முள்ளு காமன் நேரத்துல எங்க வரும்னா 9 கிட்ட வரும். அப்ப அது எந்த திசையை காட்டும் அந்த நிமிட முள் அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னு கேட்டோம்னா மேற்கு திசையை காட்டும். பெரிய முள்ளு தான் நிமிட முள், சின்ன முள்ளு மணிமுள், ஓகேவா. சரி, இது 6வது கொஸ்டின். அடுத்து 7வது கொஸ்டின். இது சும்மா டைமுக்கு, அதாவது ஒரு சில கொஸ்டின் ஈஸியா கொடுக்கணும், ஒரு சில கொஸ்டின் தான் ட்விஸ்ட் வைப்பான். 20 கொஸ்டினுமே ட்விஸ்ட் வைக்க மாட்டாங்க. ஒரு 4 கொஸ்டின் ஈஸியா போடட்டும் அப்படின்றதுக்காக கொடுப்பாங்களா, அந்த மாதிரி கொஸ்டின் இது, ஓகேவா. வார்த்தைகளை பொருள்படும்படி தேர்ந்து எடுத்து வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்கான். என்ன எழுதலாம், ஃபர்ஸ்ட் தனி மனிதன். தனி மனிதன் எப்படி வாழ்றான், குடும்பமா வாழ்வான், ஓகேவா. தனி மனிதன் குடும்பமா வாழ்றான். அந்த குடும்பம் தான் எல்லாம் சேர்ந்ததுதான் சமூகம். சமூகத்துக்கு அடுத்து என்னன்னு வரும், நாடு. எல்லா நாடும் சேர்ந்ததுதான் உலகம். அப்ப ஆன்சர் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 3, 1, 3, 1, 4, 5, 2. 3, 1, 4, 5, 2. ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். 3, 1, 4, 5, 2. ஃபர்ஸ்ட் தனி மனிதனா வாழ்வான். தனி மனிதன் எல்லாம் மனிதர்கள்லாம் சேர்ந்துதான் குடும்பமா வாழ்றான். அடுத்து சமூகமா வாழ்றான், அடுத்து நாட்டுல வாழ்றான், அடுத்து உலகத்துல வாழ்றான். அவ்வளவுதான், ஓகேவா. சரி, அதாவது நாடெல்லாம் சேர்ந்தது உலகம், சமூகம். தனி மனிதன்லாம் மனிதர்கள் சேர்ந்ததுதான் குடும்பம், ஓகேவா. குடும்பமா ஒரு குடும்பமா சேர்ந்து வாழ்றதா சமூகம், சமூகமா சேர்ந்து வாழ்றதா நாடு, நாடெல்லாம் சேர்ந்து இருக்கிற எல்லா நாடும் சேர்ந்து இருக்கிறதா உலகம்ன்றதா அர்த்தம், ஓகேவா. 7க்கான ஆன்சர் பி ஆப்ஷன். சரி, அடுத்து 8 ஒரு பாக்ஸ், விடுபட்ட நம்பரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்கான். நீ என்ன பண்ணிருக்காங்கன்னு பாரு. 2, 3, 6 ஃபர்ஸ்ட் பெருக்கிருக்கான். 2 × 3 6. மேல இருக்கிற நம்பர் அப்படியே கூட்டுறான். இந்த மேல இருக்கிற நம்பர் என்ன, 2. அந்த 2 அப்படியே கூட்டுறான். 2, 3, 6 + 2 8. மறுபடியும் இந்த நம்பரை பெருக்கிறான். 9 × 17 13 எவ்வளோ, 9, 10 90. 3, 9 27. அப்ப 90 ஒரு 27 117 வந்துடும். இதுலயே 117. அந்த இதுல நீ எதை கூட்ட போற, மேல இருக்கிற நம்பரை கூட்ட போறியா. மேல இருக்கிற நம்பர் 9 கூட்டினா என்னன்னு இருக்கும், 126 இருக்கும். இந்த 2 நம்பரையும் பெருக்கி மேல இருக்கிறத கூட்டுறான், ஓகேவா. அப்ப இங்க என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப இது எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மேல இருக்கிறதெல்லாம் அப்படியே ரிவர்ஸா பண்ற. கூட்டினா கழிக்கிற, பெருக்கினா வகுக்கிற, ஓகேவா. நீ கண்டுபிடிச்சிட்ட. இல்லைன்னா ஆப்ஷன்ல இருந்து போகணும், இல்லைன்னா நம்ம ரிவர்ஸ்ல வரணும். ஃபர்ஸ்ட் 2 கழிக்கிறோம். இந்த 8ல இருந்து 2 கழிச்சா என்னன்னு கிடைக்கும், 2 கழிச்சுட்டா 6ன்னு கிடைக்கும். அந்த 6 இந்த கூட்டினதுல இருந்து ஃபர்ஸ்ட் இந்த கூட்டினதை கழிச்சுட்டேன். இப்ப மீதி இருக்கிறத 6, இந்த 2யும் பெருக்குனா 6. அதுல ஏதாவது 1 டிவைட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வரும். இப்ப 2ஆல டிவைட் பண்ண 6 2ஆல டிவைட் பண்ணா 3 கிடைக்கும். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 9 கழிக்கிறேன். 126ல 9 போச்சு அப்படின்னா என்னன்னு கிடைக்கும், 117. 117 ஏதாவது 1 டிவைட் பண்ணும். இப்ப இந்த 9ஆல டிவைட் பண்ணா 13 கிடைக்கும். இந்த 9ஆல டிவைட் பண்ணி பார்க்கலாம். 9 9, ரிமைனிங் 2, 3 9 27. மேல இருக்கிற நம்பரை கழிச்சு இந்த டிவைட் பண்ணா இந்த நம்பர் கிடைக்கும். அப்ப இந்த இதுல 16 ஃபர்ஸ்ட் கழி. 192ல 16 கழிச்சிரு, ஓகேவா. 16 கழிச்சா என்னன்னு கிடைக்கும், 12 6 போச்சுன்னா 6,
மீதி 8ல 1 போச்சுன்னா 7 1 176 கிடைக்கும். 16 கழிச்சுட்டேன், மறுபடியும் 16 டிவைட் பண்ணா ஆன்சர் கிடைக்கும். இப்ப இதுல 16 டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 16 16 ரிமைனிங் 1, ஒரு 16 16. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 11. என்ன பண்ணணும்னா இந்த நம்பரால ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணி அதே நம்பரை டிவைட் பண்ணா ஆன்சர் வருது, இந்த நம்பர் கிடைக்கும். இந்த நம்பரை மைனஸ் பண்ணி இந்த நம்பரால டிவைட் பண்ணா நடுவில் இருக்கிற நம்பர் கிடைக்கும். அப்ப 16 மைனஸ் பண்ணி 16 டிவைட் பண்ணா நடுவில் இருக்கிற நம்பர் கிடைக்கும். புரியுதா? இப்ப 8வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி ஆப்ஷன். சரி, அடுத்து 9வது கொஸ்டின். ராம் என்பவர் ஷியாமின் சகோதரர். ஒரு பிளட் ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ராம் என்பவர் ஷியாமின் சகோதரர். ஷியாம், ஷியாமுடைய சகோதரர் தான் யாருன்னு பார்த்தோம்னா ஷியாமுடைய சகோதரர் ராம். ஆண்களை குறிக்கிறனால நான் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். அவனே பேர்லயே நமக்கு ஆண் பெண்ணு தெரியுது. ஓகேவா? ஷியாம்ன்றது ஆண் பேர் தான், ராம்ன்றது ஆண் பேர் தான்றது தெரியுது. இதுதான் சொல்றபடி போடுறேன். ராம் என்பவர் ஷியாமின் சகோதரர். அடுத்து மோகன் என்பவர் ராமின் தந்தை. ராமின் தந்தை யாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா மோகன். ராமின் தந்தை மோகன். அடுத்து மோகன் என்பவர் ராமின் தந்தை. அடுத்து சோகன் என்பவர் ராதிகா என்பவரின் சகோதரர். ராதிகாவே கொடுக்கல, சோகன் யாருன்னா ராதிகாவுடைய சகோதரன் சொல்லிட்டான். அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே, ஏன்னா ராதிகா கொடுக்கல. அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ராதிகா பத்தி சொல்றான். ராதிகா ஷியாமின் மகள். ஷியாமுடைய மகள் தான் ராதிகா. ஷியாமுடைய மகள், மகள்ன்றனால பெண்ணை குறிக்கிறனால நான் ஒரு பட்டம் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? ராதிகா ஷியாமின் மகள். இப்ப ராதிகா தெரிஞ்சனால நான் முன்னாடி இருக்கிற ஸ்டேட் பண்ணி போறேன். சோகன் என்பவர் ராதிகா என்பவரின் சகோதரர். ராதிகா என்பவரின் சகோதரர் தான் சோகன். ராதிகா ஷியாமின் மகள். ஷியாமுடைய மகள் ராதிகா. எனின் சோகனின் தந்தை வழி அங்கிள் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சகோதரன் சகோதரி தான். அப்ப இவங்களுடைய அப்பா தான் யாரு? ஷியாம். இப்ப சோகனுடைய தந்தை யாருன்னா ஷியாம். ஓகேவா? தந்தை வழி அங்கிள் யாருன்னு கேக்குறாங்க. அங்கிள்னா என்னன்னு அர்த்தம்னா மாமா மட்டும் வராது, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, எல்லா ரிலேஷனும் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா அங்கிள்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அங்கிள்னு சொல்லியிருக்காங்க. சோகனுடைய தந்தை வழி அங்கிள் யாரு அப்படின்னா, அதாவது சோகனுடைய தந்தை ஷியாம், அவருடைய அங்கிள் யாரு அப்படின்னா ராம். அதாவது இவங்களும் சகோதரர் தான், பெரியப்பாவா இருக்கலாம், சித்தப்பாவா இருக்கலாம். தந்தை வழியில அங்கிள் யாரு வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராம் வருவார். பெரியப்பா இல்லைன்னா சித்தப்பா, அதுதான் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றாங்க? அங்கிள்னு சொல்றாங்க. அப்ப ஆன்சர் ராம். ஓகேவா? சோகனின் தந்தை வழி அங்கிள் ராம். சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். ஓகேவா? இது 9வது கொஸ்டின். அடுத்து 10வது கொஸ்டின். வாரணாசி இந்தியா, உத்தரப்பிரதேஷ். வாரணாசி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து வாரணாசியும் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்குது. அனைத்து வாரணாசியும் எதுல இருக்குது? உத்தரப்பிரதேசத்துக்கு உள்ள இருக்கிறதா வாரணாசி. அனைத்து வாரணாசியும் உத்தரப்பிரதேஷ். எல்லா உத்தரப்பிரதேசம் எதுல இருக்குது? இந்தியாவுக்குள்ள இருக்குது. இந்த டயக்ராம் எல்லா வாரணாசியும் உத்தரப்பிரதேஷ், எல்லா உத்தரப்பிரதேசம் இந்தியா. அப்ப ஆப்ஷன் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன். அந்த ஏ ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஏன்னு பார்த்தோன்னே டயக்ராம் ஏல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னு குறிச்சிடாத, தப்பாயிடும். ஏ ஆப்ஷன் இருக்கிறது டி டயக்ராம் இருக்கு. ஓகேவா? இந்த டயக்ராம் போடுறான். ஏ ஆப்ஷன் எதுல இருக்குன்னு பாரு, டி ஆப்ஷன்ல கொண்டு போய் ஏ வச்சிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன? 10க்குன்னா டி தான் போடணும். நிறைய பேர் இதுலதான் தப்பு பண்ணுவாங்க. பார்த்தோன்னே எல்லாமே இதெல்லாம் ஈஸியா போட்டுருவாங்க. இங்க ஈஸி தான் வச்சிருக்காங்க, ஆனா ஆப்ஷன்ல ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. புரியுதா? அந்த ஏன்றது வேற இடத்துல வச்சிருக்காங்க. நீ பார்த்தோன்னே ஏ இந்த டயக்ராம் தான் பார்த்தோன்னே ஏ எங்க இருக்குன்னு இங்கதான் பார்க்கணுமே தவிர ஏன்னு பார்த்தோன்னே ஏ அடிச்சுட்டு ஓய மர ஷாட் ஏத்திராத, தப்பா போயிடும். புரியுதா? தெரிஞ்ச கொஸ்டின் இப்படிதான் தப்பு பண்ணிட்டு 1 மார்க்ல போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி இந்த மாதிரி தப்ப மட்டும் தெரிஞ்ச தப்ப பண்ணிடாத, லைஃப் ஃபுல்லா ஃபீல் பண்ற மாதிரி ஆயிடும். சரி, 10வது கொஸ்டின் இது. அடுத்து 11வது கொஸ்டின். ஒரு எண்ணின் 40ன் 5ல் 1 பங்கு மற்றொரு எண்ணின் 30ன் 3ல் 2 பங்குக்கு சமம் எனில் முறையே முதல் மற்றும் இரண்டாம் எண்ணிற்கு இடையே உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேக்குறான். முதல் என்ன எக்ஸ்னும் இரண்டாவது என்ன ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஒரு எண்ணு முதல் என்ன எக்ஸ். ஒரு எண்ணின் 40% 40% 5ல் 1 பங்கு. ஒரு எண்ணின் 40% எண்ணு அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா பெருக்கல்னு அர்த்தம். ஒரு எண்ணின் எண்ணு இன்னுன்னு வருதுனால பெருக்கல். அதான் ஒரு எண்ணின் பெருக்கல் 40% பெருக்கல் 5ல் 1 பங்கு. அந்த எத்தனை ஈக்குவல் டு மற்றொரு எண்ணின், மற்றொரு எண்ணு ஒய், மற்றொரு எண்ணின் இன்னு இருக்கிறனால பெருக்கல் 30% என்றனால பெருக்கல் 3ல் 2 பங்குக்கு சமம். 3ல் 2 பங்கு, ஒரு என்னுடைய 40% 5ல் 1 பங்கு வந்து இன்னொரு என்னுடைய 30% 3ல் 2 பங்குக்கு சமம். அதான் ஈக்குவல் டு போட்டா. இதை சுருக்குனா அதோட ரேஷியோ கிடைச்சிடும். அவ்வளவுதான். சுருக்கலாமா? எப்படி சுருக்கலாம்?
இந்த 100க்கும் கீழே இருக்கிற டிவைட் பண்ற இந்த 100ம் கேன்சல் ஆயிரும். இந்த 5ஆல் அடிக்கிறேன், 1 5 5 மேல 8 5 40. ஓகேவா? இந்த சைடுல இந்த 3ஆல் அடிச்சா 10 3 30. வேற என்ன டிவைட் பண்ணலாம்? இந்த 2ஆல் அடிக்கிறேன், 1 2 2 4 2 8. மறுபடியும் 2ஆல் அடிச்சனா 2 2 4 5 2 10. அப்ப என்ன மீதி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு இங்க ஒரு 2 இருக்கு, எக்ஸ் இன்ட்டு 2 ஈக்குவல் டு இந்த சைட்ல y இன்ட்டு 5 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? y இன்ட்டு 5 அப்படின்னு இருக்கு. இப்ப y எங்கிட்டு கொண்டு வரேன், எக்ஸ் பை ஒய், எக்ஸ் அப்படியே இங்க வச்சுட்டு y எங்கிட்டு கொண்டு போறேன், அங்கிட்டு நம்பரை மட்டும் கொண்டு போறேன், 2 எங்கிட்டு கொண்டு போறேன், 2 எங்கிட்டு கொண்டு போனா ஆல்ரெடி அங்கிட்ட 5 இருக்கு, 2 இங்கிட்டு வந்தா டிவைடா மாறும். அப்ப 5/2 இருக்கும். 5/2ன்றது 5:2 அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த 2 எண்ணோட விகிதம் என்னன்னு கேட்டோம்னா 5:2. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிடுறாங்க அப்படின்னா இதை பெருக்கி 2x ஈக்குவல் டு 5y. அப்ப x/y என்னன்னா 2:5 எடுத்துக்கிறான். 2:5 ஆப்ஷன் இருக்கு, தப்பாயிருவ. அப்படி போட்டுறாத. 2x is equal to 5y. 2x is equal to 5y. அப்ப x ஓட ரேஷியோ 2:5 கிடையாது. x இருக்கிற இடத்துல இந்த y அப்படியே லெட்டர் இங்க கொண்டு வா, x by y மாறிடும். 2 வந்து நம்பரோட கொண்டு வா, 5/2 மாறிடும். அப்ப x by y equal to 5:2 தான் வரும். 2:5 கூட தப்பாயிரும். இந்த இடத்துல தப்பு பண்ணிடுறான், இவ்வளவு சம்மா போட்டுறாங்க, கடைசியில வந்து தப்பு பண்ணிடுறாங்க, 1 மார்க் வேஸ்டா போயிடும். புரியுதா? நல்லா பாத்துக்கோ. எங்கெங்கெல்லாம் தப்பு பண்றோம் அப்படின்றத டெஸ்ட் அடிச்சு அதை கரெக்ஷன் பண்ணி நம்ம டிஸ்கஷன் பார்த்தோம்னா கிளியர் ஆயிரும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் 5:2. 11வது கொஸ்டின். அடுத்து 12வது கொஸ்டின். அதுலித் என்பவரிடம் 100 ஆப்பிள்கள் உள்ளன. 100 ஆப்பிள் இருக்குன்னு சொல்லிட்டான். அவர் 10% ஆப்பிள்களை அர்ணவ் என்பவருக்கும் 10%னா 100ல 10% என்ன பார்க்கலாம், 10. 100ல 10% எப்படி ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளிச்சா 10% அர்த்தம். அப்ப 100ல 10% 10. அடுத்து 15% ஆப்பிள்களை கேசவ் என்பவருக்கும் 15% எவ்வளோ, ஒரு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளிச்சா 1, அது 1%. 15ஆல இருக்குன்னா 15%. அப்ப 1 × 15 15 தான். 100க்கு 15% 15 தான். ஒண்ணுமே அதுக்கு போவே தேவை, நம்பருக்கு தான் நான் சொல்றேன். அதுல 15% 15. அப்ப அடுத்து 2/5 பங்கு ஆப்பிள ரிங்கு என்பவருக்கும் கொடுத்தார். 2/5 பங்கு எதாவது பாப்போமா? 100ல 2/5 பங்கு என்ன, 100 அப்படியே கீழே இருக்கிற 5ஆல் அடி, இங்க 20, 20 × 2 40 வரும். 10% ஒருத்தனுக்கு கொடுத்துட்டான், 15% ஒருத்தனுக்கு கொடுத்துட்டான், 2/5 பங்கு ஒருத்தனுக்கு கொடுக்குறான் 40. அப்ப மொத்தம் அவன் எத்தனை ஆப்பிள கொடுத்துருப்பான்? 10 15 25. 25 ஒரு 40 65 ஆப்பிள கொடுத்துட்டான். அப்ப மீதி எத்தனை இருக்குது? 100ல இருந்து மொத்தம் வந்து இருந்தது 100, 100ல 65 கொடுத்துட்டா மீதம் இருக்கிறது 35 தான் இருக்கும். மீதம் இருக்கும் ஆப்பிள்களின் எண்ணிக்கை 35. மீதம் இருக்கும் ஆப்பிள்களின் எண்ணிக்கை 35. அவ்வளவுதான். புரியுதா? சரி, அடுத்த கேள்வி. இது 12வது கொஸ்டின். 13வது கொஸ்டின். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை அகர வரிசையில் எழுதினால் எந்த எழுத்து நடுவில் இருக்கும்? ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங்ன்றத வரிசைப்படுத்தலாமா? எது நடுவில் இருக்குன்னு கேட்கிறான். நம்ம என்ன செஞ்சா போதும்னா மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குன்னு என்ன, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. 13ல எது நடுவில் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 13 எழுத்துல எது நடுவுல வரும்? இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்ற வார்த்தையில 13 எழுத்து இருக்கு. அப்ப நம்பர் கேட்கிறேன், இங்கிட்ட 6 நம்பர், நடுவுல ஒரு நம்பர், இங்கிட்ட 6 நம்பர். அப்ப 7ஆவதா இருக்கிறவன் தான் நடுவுல இருக்கிறவன். இங்கிட்ட ஒரு 6 நம்பர் இருப்பான், இங்கிட்ட ஒரு 6 நம்பர் இருப்பான், 12. நடுவுல இருக்கிறவன் 13. 7ஆவதா எவனை எழுதுறியோ அவன் அந்த நம்பர் தான் என்னவா இருக்கு, நடுவுல இருக்கிறதா அர்த்தம். நீ 7 லெட்டர் அரேஞ்ச் பண்ணா போதும், எல்லா நம்பரையும் அரேஞ்ச் பண்ணி நடுவுல இருக்கிறவனா பார்க்க வேணாம். அதுக்காக சொல்றேன், புரியுதா? எல்லா நம்பரையும் வரிசைப்படுத்தி நடுவுல இருக்கிறவன் எவன் பார்க்க வேணாம். 7ஆவதா எவனா இருக்கணும்னா அவன் தான் நடுவுல, அவன் தான் நடுவுல. மொத்தம் 13 நம்பர் இருக்கு அப்படின்னா அது எப்படி நடுவுல கண்டுபிடிக்கிறதுனா 13 இருக்கான்ல, இந்த லெட்டர்ல 13 இருக்கா, அடுத்த நம்பரை டிவைட் பண்ணி பாரு, அடிச்சா 7ஆவது நம்பர். 7 தான் நடுவுல இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? 7 நம்பரை மட்டும் நம்ம வரிசைப்படுத்தலாமா? இப்ப 7 நம்பர்ல இதுல எது அகர வரிசைன்னு சொல்லியிருக்கான், அதாவது ஆல்பபெட்டிக் சீரிஸ்ல எது ஃபர்ஸ்ட் ஆகும் அப்படியே அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கான். இந்த கொடுத்துருக்கிறதுல இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, அகர வரிசையில ஸ்டார்ட் பண்றதுல 7 தான் ஸ்டார்ட் ஆகும். பி இருக்கான்னு பாரு, பி இல்ல. ஏ பி சி டி நிறைய சொல்லி பார்த்துட்டு இதுக்குள்ள இருக்கான்னு பாரு. பி இருக்கா? இல்ல. சி இருக்கா? இல்ல. டி இருக்கு, இங்க ஒரு டி இருக்கு, இங்க ஒரு டி இருக்கு. ஓகேவா? 2 டி இருக்கு. அடுத்து டி இ இருக்கான்னு பாரு பார்க்கலாம், இங்க ஒரு இ இருக்கு. ஓகேவா? வேற எதுவும் இருக்கா? இல்ல. எஃப் இருக்கா? இல்ல. ஜி இருக்கா? ஜி இங்க இருக்கு. ஓகேவா? அடுத்து ஹச் இருக்கா? ஐ இருக்கா? ஐ இருக்கு. ஓகேவா? எஃப் ஜி
ஹச் இல்ல, ஐ இருக்கு, ஜே இருக்கா இல்ல, கே இருக்கா இல்ல, எல், எம், என் இருக்கான்னு பாரு. என்ன 2 என் இருக்கு. அப்ப என்ன என் அவன் என்ன கேட்கறான்? 7வது லெட்டர் நம்ம பார்த்தாலே போதும் சொன்னா 1 2 3 4 5 6 7. அப்ப 7வது லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தனா என்ன தான் 7வது லெட்டர். நீ இதை அரேஞ்ச் பண்ணி வருஷப்படுத்தி எழுதுறதா இருந்தாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்றதுல அப்படியே ஆல்பபெட்டிக் சீரீஸ்ல நீ எழுத போற. ஏ இருக்கு, அடுத்து பிசி இல்ல, டி இருக்கு, இ இருக்கு இந்த இடத்துல, அடுத்து எஃப் இல்ல, ஜி இருக்கு. அப்படியே சொல்லி பார்த்து என்னென்னலாம் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல இருக்கும் நீ அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணி அதுல 13 லெட்டர் இருந்தா நடுவுல 13 எழுதணும்னு அவசியம் இல்ல. 13 2ஆல டிவைட் 13 அடுத்த நம்பர் 2ஆல டிவைட் பண்ணா 13 அடுத்த நம்பர் 14 2ஆல டிவைட் பண்ணா 7 லெட்டரை பார்த்து 7வது நம்பர் என்னவோ அதுதான் ஆன்சரா இருக்கும். ஆன்சர் நீ அதுல எடுத்துடலாம். ஓகேவா? 13 நம்பரையும் எழுத தேவையில்லை. சரி, 13வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி ஆப்ஷன் ஆன்சர் என். சரி, அடுத்து 14வது கொஸ்டின். 14வது கொஸ்டின். சில கிளாஸ்கள் குவளைகள். சில கிளாஸ்கள் என்னவா இருக்குது? குவளைகள். சில கிளாஸ்கள் குவளைகள். அனைத்து குவளைகளும் தட்டுகள். அனைத்து குவளைகளும் என்னவா இருக்குன்னா தட்டுகள். சில கிளாஸ் என்னவா இருக்குன்னா குவளையா இருக்கு. எல்லா குவளையுமே தட்டா இருக்கு. ஓகேவா? எந்த தட்டும் தொலைபேசி அல்ல. தட்டுல இருந்து தொலைபேசிக்கு எதுவுமே டச் இல்ல. அதனால என்ன பண்ற, தொலைபேசிக்கு அவனுக்கு சண்டை மாதிரி தூரத்துல இருக்கான். இப்ப அவன் என்ன கேள்வி கேட்கறான்? முடிவு கேட்கறான். சில கிளாஸ்கள் தட்டுகள். கிளாஸும் தட்டும் லைட்டா டச்சா இருக்கான். அப்ப அது சரி. ஓகேவா? அடுத்து 2 சில குவளைகள் தொலைபேசிகள் அல்ல. சில குவளைகள் எதுவுமே டச் இல்ல. எந்த குவளையுமே டச் இல்ல. தட்டுக்கும் அவனுக்கும் சண்டைனா எல்லா குவளையுமே தட்டுக்குள்ள இருக்குது. ஓகேவா? அப்ப எந்த குவளையுமே தொலைபேசி அல்லனா ரைட்டு தான். சில குவளை தொலைபேசி இல்லைனாலும் ரைட்டு தான். எல்லா குவளையும் தொலைபேசி இல்லைனாலும் ரைட்டு தான். அவன் என்ன கேட்டிருக்கான்? சில குவளை தொலைபேசி அல்ல. ரைட்டு தான். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முடிவு 1 மற்றும் 2 பின்பற்றப்படுகிறது. அவ்வளவுதான். ஓகேவா? சரி, இது 14வது கொஸ்டின். அடுத்து 15 வேறுபட்ட ஒன்றை தேர்வு செய்ய. வேறுபட்ட ஒன்றை தேர்வு செய்ய. 15 பாப்பமா, எது குரூப்ல டூப்? இந்த 4ல எது டூப் அப்படின்னு பாக்குறோம். டிஜே அப்படியே நம்பர் சொல்லி பார்க்கலாம். டியோட நம்பர் 20, ஜேயோட நம்பர் 10, எல்லோட நம்பர் 12, எஃபோட நம்பர் 6, கியூவோட நம்பர் 17, டியோட நம்பர் 4, பியோட நம்பர் 22, கேயோட நம்பர் 11. என்ன செஞ்சிருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்பர்ல பாதி தான் 2வது நம்பர். 20ல பாதி 10, 12ல பாதி 6, 22ல பாதி 11. ஆனா இங்க கியூன்றது 17, அதுல பாதி டி கிடையாது. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தனா QD. லெட்டருக்கு நம்பர் தெரிஞ்சா ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? சரி, இது 15வது கொஸ்டின். அடுத்து 16வது கொஸ்டின். ஒரு மிஸ்ஸிங் நம்பர் என்ன அப்படின்னு கேட்கறான். ஓகேவா? இந்த விடுபட்ட நம்பர் என்ன அப்படின்னு கேட்கறான். எல்லாத்தையும் கூட்டுறோம். 6 2 8 8 4 12. 12 தான் எல்லோட நம்பர். அந்த உள்ள இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் கூட்டினா அந்த உள்ள இருக்கிற நம்பர் வரும். இல்ல சார், லெட்டர் வரும். இங்க 5 8 13, 13 4 17. கியூவோட நம்பர் என்னன்னு கேட்டா 17. 6 7 13, 13 1 14. என்னோட நம்பர் என்னன்னு கேட்டா 14. அப்ப இங்க பாக்கலாமா? 7 3 10, 10 9 19. 19ஓட நம்ம லெட்டர் என்ன? எஸ். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ். அவ்வளவுதான். 16வது கேள்விக்கான ஆன்சர் ஏ. ஈஸியா டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கலாம். ஆனா லெட்டரோட நம்பர் தெரியணும். ஓகேவா? மெமரி பண்ணிக்கோ. அனாலஜின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீ சர்ச் பண்ணி அதுல எப்படி லெட்டர் நம்பர் மெமரி பண்றதுன்னு பார்த்துக்கோ. லெட்டரோட நம்பர் தான் உனக்கு ஈஸியா இருக்கும். எல்லா கொஸ்டினுக்குமே அது ஈஸியா இருக்கும். அடுத்து 17வது கொஸ்டின் என்ன பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். இங்க விடுபட்ட என்ன அப்படின்னு இங்க கேள்வி கேட்கறான். ஓகேவா? இங்க பாரு, 1 9 9 8 9 72. இதையும் டிவைட் பண்ணும். மேல இருக்கிற நம்பர் டிவைட் பண்ணிட்டு அந்த நம்பர் என்ன செய்யறோம்னா 2ஆல பெருக்குனா கீழே வரும் 16. இந்த நம்பர் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 1 7 7 7 49. அந்த 7 2ஆல பெருக்குனா 14. 11 இங்க டிவைட் பண்ணா 1 11 11 ரிமைனிங் 1 11 11 ரிமைனிங் என்ன இருக்கு? மீதி 2 22 இருக்கா? 2 11 22. அப்ப மீதி இங்க 12 இருக்கா? மேல இருக்கிற நம்பர் என்ன செஞ்சோம்? 2ஆல பெருக்கிட்டு வந்துட்டே இருக்குமா? அப்ப 12 2ஆல பெருக்குனா 24 அப்படின்னு வந்திருக்கும். அப்ப ஆன்சர் 24. இந்த நம்பரை மேல போய் டிவைட் பண்ணி அதை 2ஆல பெருக்கிறேன். இந்த நம்பரை மேல போய் டிவைட் பண்ணி 2ஆல பெருக்கிறேன். இந்த நம்பரை மேல போய் டிவைட் பண்ணி 2ஆல பெருக்கிறேன். அவ்வளவுதான். இப்படிதான் போடணுமா? வேற மெத்தட் எல்லாம் யோசிச்சிருக்கணும். அதுவும் ரைட்டு தான். கீழே இதை 2ஆல அடிச்சா 8 8 9 72. 2ஆல அடிச்சா 7 7 7 49. எதை 2ஆல டிவைட் பண்ணி 11ஆல பெருக்கினா 132 வருதுன்னு பார்த்தா போதும். புரியுதா? சரி, 17வது கொஸ்டின். அடுத்து 18வது கொஸ்டின் டேட்டா இன்டர்பிரேஷன்.
டேட்டா இன்டர்பிரேஷன் ஒரு கடல் மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு. ஓகேவா, நம்ம அதை ஒரு சீரீஸாவே நான் ஸ்டார்ட் பண்றேன், சீக்கிரத்திலே ஸ்டார்ட் பண்றேன். அது என்ன அப்படின்னா உங்களுக்கு கிளியாரிட்டியா தெரியணுன்றதுக்காக இமேஜ் நான் எடுத்து நானும் செக் பண்றேன். அதை எக்ஸ்பிளைன் அதாவது ஜூம் பண்ணி பார்த்தா கிளியாரிட்டியா இல்லை. அதான் அது ஒரே ஒரு பிரச்சனை தான் உங்களுக்கு சொல்றது. அதான் டேட்டா இன்டர்பிரேஷன் எடுக்காத ரீசனுக்கு நான் இமேஜ் வந்து கிளாரிட்டியா ரெடி பண்ணிட்டே இருக்கேன். அந்த சீக்கிரமே உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன். சரி, இதுல என்ன கொடுத்துருக்கான்னு பாரு. 9,000 மாத சம்பளத்தில் ஒரு நபர் கீழ்கண்டவாறு செலவு செய்தால் அவர் உணவிற்காக செலவிடும் சதவீதம் என்ன? உள்ள கொடுத்துருக்கிறது எல்லாமே அவன் என்ன கேட்கறான், அந்த 9,000ன்றது சும்மா கொடுத்துருக்கான். அவன் என்ன கேட்கறான் அப்படின்னா 9,000 கொடுத்துருக்கிறது சும்மா கேட்கறான். அவ்வளவு சும்மா கொடுக்குறான், கன்ஃபியூஸ் பண்றதுக்காக ஏதோ கொடுத்துட்டு அமௌண்ட் கேட்கறான்ற மாதிரி கேட்கறான். ஆனா அதுல எதுவுமே கேட்கல. அவன் என்ன கேட்கறான், உணவிற்காக செலவிடுற சதவீதத்தை சொல்லுன்னு கேட்கறான். உணவுக்காக செலவிடுறது 44 டிகிரி, 144 டிகிரியை கொடுத்துருக்கான். உணவுக்காக டிகிரியில கொடுத்துட்டு சதவீதமா கேட்கறான். அப்ப டிகிரியில கொடுத்தது சதவீதமா மாத்தணும்னா 144 டிகிரியை ஃபர்ஸ்ட் நார்மலா எழுது. எத்தனை டிகிரிக்கு? 360 தான் 144ன்றது டிகிரி. அதை சதவீதமா சொல்லு அப்படின்னா இன்ட்டு 100 போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். டிகிரியை சதவீதமா மாத்து, சதவீதம் கொடுத்துட்டு மைய கோணம் என்னன்னு சொல்லிட்டு டிகிரியா கேள்வி கேட்பாங்க. ஓகேவா, இது ஒரு மெத்தட். அதுல இப்ப இதுல மாத்தலாமா, சதவீதமா மாத்தலாமா? என்ன பண்ணலாம், 0 0 கேன்சல். அடுத்து நான் 9 அடி பார்க்கலாம். 9 4 36 மேல 9 அடிச்சா 1 9 9, மீதி 5 6 9 54, 4 அடிச்சா 4. அப்ப 4 × 10 40. ஆன்சர் எங்க இருக்குது? 40. டி ஆப்ஷன்ல இருக்குது. அவ்வளவுதான். என்ன டிகிரியோ அந்த டிகிரி டிவைடட் பை 360 × 100. அவன் என்ன கேட்பான்னா டிகிரியை சதவீதமா மாற்ற சொல்லுவான், இல்ல சதவீதத்தை டிகிரியா கேட்பான். அதான் மைய கோணம் காண்க அப்படின்னு கேட்பான். ஓகேவா, சரி, அதெல்லாம் நீ டெஸ்ட் பேப்பர்ல நீ பாத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 19வது கேள்வி. ஓகேவா, ஒரு டைரக்ஷன் கொஸ்டின். பிக்கு தெற்கில் ஏவும், பிக்கு தெற்கில் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, பிக்கு தெற்கில் ஏவும், பிக்கு தெற்குல கீழே, அதான் தெற்குன்றது மேல வடக்கு கீழே தெற்கு. பிக்கு தெற்குல ஏவும், பிக்கு கிழக்குல, கிழக்குனா என்ன சைடு? அந்த சைடு லெப்ட்ல கீழே மேற்கு, இந்த சைடு கிழக்கு இருக்குமா? பிக்கு கிழக்குல சியும் இருந்தால், பிக்கு தெற்குல ஏ, பிக்கு கிழக்குல சி இருந்தால் சியை பொறுத்து ஏ எந்த திசையில் இருக்கும் கேட்கிறான். சியை பொறுத்து சில இருந்து ஏ எந்த திசையில இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இது வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு. இதுதான் சி. சியை பொறுத்து ஏ எந்த டைரக்ஷன்ல இருக்கான்? தென்மேற்குல இருக்கான். அப்ப ஆன்சர் டி ஆப்ஷன். எதை வச்சு கேள்வி கேட்கிறானோ அங்க நீ வந்து ஒரு கூட்டல போட்டுரு. ஓகேவா, சியை பொறுத்துன்னு கேட்டா சி இங்கதான் இருக்கு, சில ஒரு கூட்டல போட்டுரு. அதுல இருந்து ஏ எங்க இருக்கான ஒரு கோடை போடு. ஆன்சர் ஒன்று. அப்படியே டைரக்ஷன் பாரு. தெற்கு, இங்கிட்டு மேற்கு, இதுக்கு நடுவுல இருக்கிறதா ஏ. அப்ப தென்மேற்கு. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா தென்மேற்கு. 19வது கொஸ்டின் ஆன்சர் டி ஆப்ஷன். ஓகேவா, சரி. அடுத்து 20வது கொஸ்டின், கடைசி கொஸ்டின். 1/35 என்பது 2/7 எத்தனை சதவீதம்? இந்த இடத்துல ஒரு இல்லு ஒன்று விட்டுருக்காங்க. ஓகேவா, 2/7 எத்தனை சதவீதம்? அப்ப 1/35 என்பது 2/7 எத்தனை சதவிகிதம்? எதுல எத்தனை சதவீதம் எதுன்னு கேட்கறதா அது. ஓகேவா, 2/7, 2/7 கீழே வந்துடும். 1/35 எத்தனை சதவீதம் கேட்டா மேல இருக்கும். இன்ட்டு 100. ஃபர்ஸ்ட் இந்த பின்னத்தை சால்வ் பண்ணும். இந்த பின்னத்தை என்ன பண்றது அப்படின்னா இது இன்ட்டு 100 அப்படியே இருக்கும். இந்த பின்னத்தை என்ன பண்றது, 2 பின்னம், ஒரு பின்னம் கொடுத்துட்டு 1/2 கீழே 2/3 கொடுக்குறாங்க அப்படின்னா 1/2 அப்படியே தலையிலா கொண்டு போயிடலாம். 3/2 அப்படின்ற மாதிரி இருக்கும். தலைகளா போனா பெருக்கல மாறும். அதே தான் சேம் இங்கேயும். 1/35 இன்ட்டு இது அப்படியே தலைகளா போனா 7/2, அந்த இன்ட்டு 100 அப்படியே போட்டுரு. சுருக்குன்னா ஆன்சர் வரும். 7 7 5 7 35, 5 × 2 10, 10க்கு ஒரு 0 கேன்சல். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10 அப்படின்னு இருக்கும். அப்ப 20வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10. அவ்வளவுதான், முடிஞ்சு. 20 கொஸ்டினுமே முடிஞ்சு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 13வது கிரைம் டெஸ்ட் சீரிஸ். 13 டெஸ்ட் சீரிஸுமே நம்ம டெலிகிராம் லிங்க்ல கொடுத்துருவோம். டெலிகிராம் லிங்க்ல இருக்கிறத நீங்க டெஸ்ட் டெய்லியும் ஒரு 1/2 hour குள்ள உங்களால போட முடியுதான்னு நீங்க டெய்லி ட்ரை பண்ணுங்க. 20க்கு 20 டெய்லியும் கண்டினியூஸா எடுக்க ட்ரை பண்ணுங்க. 18 மேல எடுத்தா கூட ஓரளவு நல்லாவே நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். 18க்கு கீழே எடுத்தீங்க அப்படின்னா நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கான டைம் இன்னும் சைக்காலஜிக்கு அதிகரிக்கும். ஓகேவா, அது டைம் பத்தாது. 18 மார்க்குக்கு கீழே இருக்கிறது உங்களோட மார்க் பத்தாது. 18க்கு மேல இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. அந்த மார்க்கையுமே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி 20 20 அடிக்கிற மாதிரி கொண்டு வாங்க. ஓகேவா, சரி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த கிரைம் சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம விரைவிலேயே ஜிகேக்கான சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ எப்படி நம்ம சைக்காலஜி டெய்லி 20 டெஸ்ட் சீரிஸ், கிரைம் டெஸ்ட் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கோமே, அதே மாதிரி ஒரு ஜிகே டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கான பேரு, அது என்ன டாபிக், எப்படி ரெடி பண்ண போறோம் அப்படின்றத அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேவா? சரி, அடுத்த வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.